செம கிளைமேட்டு. அடாடாடா ஃபாகி கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஸ்ட்ரைட்டாக தானே போக சொன்னார், ஆனால் ரோடு வளைஞ்சி இருக்குது. ஹலோ மக்களே, குட் மார்னிங். வர்நாடுலேருந்து மீண்டும் ஒரு பிளேஸு, ஒரு 6 கிலோமீட்டர் கேத்தன்மிக்கி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குதான். வியூ பாயிண்ட், கேத்தன்மிக்கி வியூ பாயிண்ட்டாக. கூகுளில் போட்டால் நேம் கூட காட்டல. சரி 6 கிலோமீட்டர்னு சொன்னாங்க, லோக்கலில் கேட்டேன். சரி போயிட்டு வரணும்னு கிளம்பிட்டேன். இங்கே பார்த்தா ஆஃப் ரோடாக இருக்குது. 8:30 ஆகிடுச்சு. இங்கே லோக்கல்லே அங்கே ரூம் இருந்த இடத்துலையே கீழே ஹோட்டல் இருந்துச்சு சின்னதாக, அங்கேயே சாப்பிட்டு கிளம்பிட்டேன். இந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. காலங்காலத்தில் லைட்டாக சாரல் மழை பெஞ்சுதா, நல்லா இருந்தது கிளைமேட்டு. இது வந்து இங்கேருந்து அப்படியே ஸ்ருங்கேரி போகிற ரோடு. வண்டிங்களே இல்லை பாருங்கள், காலங்காலத்தில் நல்லா இருக்குது. ஸ்ருங்கேரி போகிறதுனா அப்படியே போயிடலாம். பட் நான் ஆல்ரெடி ஸ்ருங்கேரி பார்த்துருக்குறேன், அதனால் ஸ்ருங்கேரி போகல. குதிரைமுக்கா தான் நம்ம டார்கெட். எப்படியாவது குதிரைமுக்கா போயிட்டு பார்த்துடணும் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு. செம கிளைமேட்டு. அடாடாடா ஃபாகி கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். ஓஹோ ரோடு எப்படி இருக்குது. அடாடாடா ரோடை பாருங்க காய்ச்சி எப்படி இருக்குது. அப்பா என்ன பொசிஷனில் இருக்குது. டக்குன்னு 80 ஏறி அப்படியே கீழே இறங்குது. போய் பார்ப்போம் இப்படி இருந்தால் எப்படி. அப்படியே டக்குன்னு பல்ல இறங்கிட்டா ஜனங்களுக்கு எப்படி தெரியும். కేతన్మికి ఎక్కడ పోబక్క? కేతన్మికి ஸ்ட்ரைட்டா? ஸ்ட்ரைட்டாங்க, ஸ்ட்ரைட்டு அப்படியே ஏறி இறங்குது. மோடு பள்ளம் சூப்பராக இருக்குது பிளேஸு. சின்னதாக ஒரு நீரோடை. இது ஸ்ட்ரைட்டாக தானே போக சொன்னார், ஆனால் ரோடு வளைஞ்சி இருக்குது. ஓஹோ பயங்கரமான ஏரியாங்க இதெல்லாம். ஓஹோ வாட் ஏ பியூட்டிஃபுல் ஊஜ். ஃபுல்லாக பள்ளம் இறங்கி அப்படியே மேலே ஏறுறோம். இறங்கி அப்படியே ஏற விட்டு தான் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இப்படி ஏறி இறங்குதா. திடீர்னு அப்படியே மோடு பள்ளமாக இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகுது. ஃபஸ்ட் டைம் யாருன்னா வந்தவங்களுக்கு தெரியும், நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இல்லையா, அதனால் அப்படியே ஃபுல்லு கன்ஃபியூஸ் ஆகிடுது. கேத்தன்மிக்கி வியூ பாயிண்ட் நல்லா இருக்குல்ல நேமு. பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வரலாம். அட்டா கிளைமேட் மட்டும் அடி போலி அல்டிமேட்டாக இருக்குதுங்க. இந்த வீடியோ பார்க்குறோம் பைக்கர் சார்னா பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் வாங்க மக்களே. மிஸ் பண்ணாமல் வாங்க, வேறு லெவலில் இருக்குது, தரமாக இருக்குது. கலசா, வர்நாடு, குதிரைமுக்கா, ஸ்ருங்கேரி இதெல்லாம் பக்கம் தான். 30-40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கேன். ஆனால் போகிறதுக்கெல்லாம் ஒரு நாள் ஆகும். ரோடு அந்த மாதிரி 30-40 மேலே வண்டியை ஓட்ட முடியாது. 2வது கியர் 3வது கியரில் தான் வண்டியை ஓட்டணும். மறக்காமல் ரெயின் கோட் எடுத்துன்னு வந்துடுங்க. ரெயின் கோட் இல்லாமல் தான் கம்பெனி பொறுப்பல்ல. மான் அடிக்காமல் தான் அவ்வளோதான் பழகுது. ஃபுல்லாக அப்படியே மலை ஏறினே இருக்கிறோம். இங்கே தான் ஒரே ஒரு வீடு தெரியுது. இங்கே நிற்கிறோம். கேத்தன்மிக்கி வியூ பாயிண்ட் கிட்ட வந்துருக்குறோம். ஜீப் தான் பைக் வராங்களே தெரியல, பார்க்கலாம் இருங்க. சில இடத்துல மக்கர் பண்ணுவாங்க. கேமரா ஆன் இருக்குது, என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். எங்கண்ணா போகாதோ? இங்கே
ಟೂ ವೀಲರ್ ಹೋಗುತ್ತಲ್ಲ ಪ್ರೈವೇಟ್ ಗಾಡಿ ಅವಲ್ಲ. ಹೌದಾ? ಎಷ್ಟು ಜೀಪಿಗೆ? 1500 ರೂಪಾಯಿ ಒಬ್ರಿಗಾ? ಒಂದು ಜೀಪ್ಗಾ? ಒಬ್ಬರಾದ್ರೆ ಹಂಗಾರೆ ಒಂದು ಜೀಪ್ ಫುಲ್ ಆದಂಗೆ ವೆಯ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಅಲ್ಲಿಗೆ ಟೂ ವೀಲರ್ ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಹೌದಾ? ಯಾರಾದ್ರು ಬಂದಿದ್ದಾರಾ? மாடுங்கள்லாம் அசைப்போட்டுங்குது, குட்டி குட்டி மாடுஸ். நம்மளும் விட மாட்டேன்ட்டாங்க. ஓகே, சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். போய் பார்க்கலாம், விட்டா சரியாக விடனா வாபஸ் வருவோம். இப்போ சூப்பராக இருக்குது பீக்கு. நம்ம போகிற இடத்துலலாம் விட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறது? பைக் அலோடு இல்லைன்னா பீக் சூப்பராக செம்மையாக இருக்குது பாருங்கள். அடா அடி போலி அல்டிமேட்டாக இருக்குது. ஆளுங்க இருந்தாலும் வெயிட் பண்ணலாம். 10 பேர்னா கூட நம்மளுக்கு ஒரு 150 ரூபா கணக்கு வரும். அப்படி போகணும்னு நினைக்கிறேன். ட்ரெக்கிங் சூப்பராக இருக்குது. ஸோ சேட். வேறு லெவலில் இருக்குது டாப்பில் போனாக்கா. என்ன பண்ணுறது, இப்படி ஆகி போச்சே. ஹலோ பாய்ஸ், 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல கேட்டன்முக்கி வியூ பாயிண்ட் பார்த்தே பார்க்கணுன்ட்டு. இங்க இருக்க ஜீப் சஃபாரி வந்து ஒன்று தனியா இருந்தது. அந்த பக்கம் லாஸ்ட்லயும் இந்த பக்கம் லாஸ்ட்லயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால வெயிட் பண்ணியிருந்தேன் நானும். 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் எங்கிருந்து ஆள் வந்திருக்காங்க தெரியுமா? பெங்களூர் நான் இருக்கிற ஏரியா பக்கத்து ஏரியாக்காரர் வந்திருக்காங்க. என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாத்தீங்களா? 10 பேர் வந்தாங்க. நான் அதில் 11வது ஆளு. அந்த 10 பேரா கூட நானும் ஒரு ஆளா கிளம்பணும். நல்லா ஜாலியாக கூட பேசிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிட்டோம். உள்ள என்ட்ரி ஆகும்போது இங்கே செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட் கிட்ட ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்கிக்கிறாங்க. நாங்கள் 11 பேருக்கு சேர்த்து 1100 ரூபா. அது இல்லாமல் இந்த இடத்துல 10 பேரும் ஜீப்ல போகக்கூடாதான். 5 பேர் தான் மேக்ஸிமம் சொன்னாங்க. அதில் 6 பேர் இறங்கி முன்னாடி நடந்து போயிட்டாங்க. அப்படி நானும் ஜீப்ல அப்படியே ஜாலியாக போனோம். போகிற இடமெல்லாம் தரமாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். டான்ஸ் ஆடிக்கிட்டே போனோம். எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் தாங்க. இந்த மலை ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது. இந்த மலை இல்லை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஸ்பாட்டுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு யார் வரணும்னு ஆசைப்படுறீங்களா மறக்காமல் வந்துட்டு போங்க. சூப்பரான ஸ்பாட்டுங்க சிக்மங்களூர். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்பாட் இருக்குது. என்னென்ன ஸ்பாட்டுன்னு கீழே நேம் போடுறேன் உங்களுக்கு. அந்த நேமை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு போன ஆசைப்படுறவங்க போயிட்டு வாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஜீப் சஃபாரி இருக்கும், ட்ரெக்கிங் இருக்கும். காசெல்லாம் எவ்வளோ இருக்குது நீங்களே விசாரிச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்குது. ஆன்லைன் புக்கிங் இருக்குது. ஒரு ஜிபி பார்த்தீங்கன்னா 1500 ரூபா ஆகுது. நான் வந்து 300 ரூபா கொடுத்தேன். அவங்களாம் மிச்சம் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க 10 பேர் இருந்தாங்க. அதனால் அங்கே ஜீப் சஃபாரி போகிறவங்க அதிகமாக கேட்டாங்க. அவங்க டிவைட் பண்ணி கொடுத்தாங்க. நான் 300 ரூபா கொடுத்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன். ஒர்நாடுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் காலிகுட்டான்ற வில்லேஜ் இது. கேத்தன்முக்கி வியூ பாயிண்ட்டு. கைஸ், கேத்தன்முக்கி வியூ பாயிண்ட் ஒரு வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. ட்ரெக்கிங் பை இது ஜீப் சஃபாரி வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே டாப்பில் போனோம். ஃபுல்லு ஃபாகி கிளைமேட்டாக இருக்குது. வரும்போது பார்த்துருப்பீங்க 360ல். டாப்புக்கு போகலாம். டாப்புக்கு போய்ட்டு ரோன் பார்க்க கொடுத்தா பார்க்கலாம். இன்னும் அவ்வளோ தூரம் நடக்கணும். வியூக்கு வேறு ஃபுல் டாப்பு செம்மையாக இருக்குது.
சோலோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் தனிமை தான் இனிமையாக இருந்தது. நல்லா பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நம்ம கூட வந்தவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் எப்படி போகணுமோ அப்படியே கீழே எடுத்துன்னு வந்துட்டோம். சொல்ல வார்த்தைகள் இல்லை, அந்த மாதிரி ஸ்பாட்டுங்க. கேத்தன்முக்கி வியூ பாயிண்ட் அடிப்போலி அல்டிமேட் அள்ளிக்கோன்னு இருக்குது. வேற லெவல், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் எவ்ரிதிங் எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரா. ஹாய், செம்ம ப்ளஸ், செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது. இப்போது அப்படியே குதிரைமுக்கா சைடு என்ன ஆகுதோ பார்த்துன்னு போயினே இருக்கலாம். அங்கே ஒரு 2 வாட்டர் ஃபால்ஸ் பிளான் பண்ணிக்கிறேன், அதை பார்த்துட்டு அப்படியே போகலாம் வாங்க. நம்ம கூட நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கிறாங்க. லாஸ்ட்டில் பார்த்து அவங்களும் வந்து மீட் பண்ணுறதாங்க. நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கோயின்சிடென்ட் பாருங்கள். அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி நல்லா இருந்துச்சு. ட்ரோன் ஷூட்டெல்லாம் நல்லா அப்ளை பண்ணோம், பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சுர்மனை வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு அப்புறமேட்டு இளநீர் ஃபால்ஸு, அப்புறம் குதிரைமுக்கால் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டே போட வேண்டியது தான். பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் மழை வருது, கொஞ்சம் தூரம் மழை வரல. என்னையா இது கிளைமேட், ஜோர் வர ஜாரம் வர பார்த்துக்கினே வர போகணும். உள்ள இவ்வளோ பெரிய இடம் இருக்குதா? அப்பாங்களா, 50 ரூபா காசு வாங்குறீங்க, நல்ல ரோடாக தான் போட்டு கொடுத்தாங்கன்னா. குதிரைமுக்கா ரோடு பார்க்க செம்மையாக இருக்குது பாருங்க. ஓ, நல்லா இருக்குது. சம்சி ஊர்.